வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு முக்கியமான ஆர்கன் எது, மைட்டோகாண்ட்ரியா. இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்டைம் ஃபிலமெண்டஸ் நேச்சர். ஃபிலமெண்டஸ்னா நீட்டமாக அப்படியே இதன் மாதிரி இலை மாதிரி ஃபிலமெண்டஸ் நேச்சரில் இருக்கும். சம்டைம் வந்து கிரானுலார்னா ரவுண்ட் ஷேப்லேயே என்ன பண்ணுவோம், மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கும். இது மாதிரி இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா எங்க சார் இருக்கும், சைட்டோபிளாஸ்ல இருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் வந்து இருக்கு. தென் இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, ஒன்லி யூகேரியோட்ஸ். எங்க மட்டும் தான் இருக்கு, யூகேரியோட்ஸ்ல தான் வந்து நம்ம வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்க்க முடியும். இந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா, ஒன் மார்க் கேட்பாங்க, கோலிக்கர் இந்த இயர் ஆஃப் 1857 ஒன் மார்க்ஸ் நோட் பண்ணிக்க. மைட்டோகாண்ட்ரியா டிஸ்கவர் பண்ணது யாரு, கோலிக்கர். 1857 வந்து அவர் என்ன பண்ணாரு, இதை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும் அப்படின்னா, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த எனர்ஜி, ஏடிபி என்ன பண்ணுவோம், இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி அப்படின்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இட் இஸ் எனர்ஜி மாலிகுல். இதை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து ப்ளூரல். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ப்ளூரல். அப்ப சிங்குலர்ல எப்படி சார் சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது என்னவா இருக்கு, சிங்குலர். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ப்ளூரல், மைட்டோகாண்ட்ரியாங்கிறது சிங்குலர். இப்போ இது மாதிரி எனர்ஜி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி எனர்ஜி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டை இது உற்பத்தி பண்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனர்ஜி கரன்சி. என்ன சொல்றோம், எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல வந்து எனர்ஜி காயின் அப்படிங்கிற டேர்ம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட சைஸ் வந்து பார்க்க போறோம். சைஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா என்னவா இருக்கு அப்படின்னா, 0.5 மைக்ரோமீட்டர் அந்த லெவல்ல இருந்து 2.0 மைக்ரோமீட்டர் இந்த லெவல்ல வந்து இருக்கு. அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவோட காம்பினேஷன் என்ன, மைட்டோகாண்ட்ரியாவோட என்னென்ன பொருள்லாம் சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியா உருவாயிருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னு வச்சுங்களேன். நம்பர் 1 the combination, நம்பர் 1 protein, நம்பர் 2 lipids. நம்பர் 1 என்ன, protein. நம்பர் 2 lipids. நம்பர் 3 RNA. நம்பர் 4 எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்போமா, புரோட்டீன் வந்து 60 to 70%. புரோட்டீன் எத்தனை பர்சன்டேஜ், 60 to 70%. லிபிட் எத்தனை பர்சன்டேஜ் சார் அப்படின்னா, 25 to 30% வந்து லிபிட் வந்துருக்கு. ஆர்என்ஏ எவ்வளவு சார் அப்படின்னா 5 to 7%. டிஎன்ஏ எவ்வளவு அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட். So this is the introduction of mitochondria. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது plural, மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது சிங்குலர். இது என்ன நேச்சர்ல இருக்கு, ஃபிலமெண்டஸ் நேச்சர்ல இருக்கும், கிரானுலர் நேச்சர்ல இருக்கும். இது இருக்கக்கூடிய எதுனா சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய ஆர்கன், அதான் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல். இது எந்த ஆர்கனிஸ்ல பார்க்க முடியும், அதிகமா இல்ல, யூகரியட்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இதை கண்டுபிடிச்ச ஒரு கோலிக்கர் எந்த வருஷம், 1857. இது ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால என்ன சொல்றோம், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இதுக்கு இன்னொரு பேர் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லி பேரு. இப்படி ஏடிபியை உற்பத்தி பண்றதுனால மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தட் நேம் இஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒன் மார்க்ஸ் கேட்கலாம். Which is called the powerhouse of the cell. Mitochondria is considered as the powerhouse of the cell because it produces energy molecule. That name is adenosine triphosphate. அப்புறம் சைஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.5 மைக்ரோமீட்டர்ல இருந்து 2.0 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கு.
இது என்னென்ன காம்பினேஷன்ல இருக்குன்னா புரோட்டீன் வந்து 60 to 70%, லிபிட் 25 to 30%, RNA 5 to 7%, DNA ஸ்மால் அமௌண்ட். நெக்ஸ்ட் we discuss structure, detailed structure வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து structure of mitochondria. For the structure of mitochondria, this is a diagram of structure of mitochondria. இப்போ மைட்டோகாண்ட்ரியா பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த கவனிங்க, மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா, மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட மெம்பரேன் எத்தனை மெம்பரேன் இருக்கு? ரெண்டு மெம்பரேன் இருக்கு. அவுட்டர் மெம்பரேன் ஒன்று இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு. அவுட்டர் மெம்பரேன் இந்த உள்ள ஃபோல்டா இருக்குல்ல, அதுதான் இன்னர் மெம்பரேன். அப்போ இந்த ரெண்டு மெம்பரேனோட சைஸ் என்ன? நல்லா கவனிங்க, 1 மார்க்ஸ் கேட்பாங்க. the size of the membrane வந்து 60 to 70 ஆங்ஸ்ட்ராம். இதான் அதோட thickness ஆகும். அப்போ எத்தனை மெம்பரேன் இருக்கு? ஒன் இஸ் அவுட்டர் மெம்பரேன், another one is இன்னர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீலி மூவ் பெர்மியபிள், ஃப்ரீலி பெர்மியபிள். இப்போ நான் அவுட்டர் மெம்பரேனை பத்தி பேசுறேன். ஃப்ரீலி பெர்மியபிள். அப்போ என்ன பண்ணுவோம்? ஈஸியா உள்ளுக்குள்ள வந்து தன்னோட மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து அலோவ் பண்ணும். சரி, இந்த மெம்பரேன் எதனால ஆயிருக்கு? வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெரி வெல் அபவுட் மெம்பரேன் அப்படின்னாவே எதனால ஆயிருக்கும்? அது புரோட்டீன், P ஃபார் புரோட்டீன், L ஃபார் லிபிட், புரோட்டீன், லிபிட் அண்ட் என்சைம்ஸ். PLE புரோட்டீன், லிபிட், என்சைம்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு, நல்லா கவனிங்க. அவுட்டர் மெம்பரேன்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன், தட் நேம் இஸ் போரின். போரின் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர் மெம்பரேன்ல இருக்கும். இதுதான் வெளியில உள்ள மாலிகூல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உள்ளுக்குள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 மார்க்ஸ் கேட்கலாம். அவுட்டர் மெம்பரேன்ல உள்ள புரோட்டீன் சேனல் எது அப்படின்னா போரின். இது வழியா தான் உள்ளுக்குள்ள போகும். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் அவுட்டர் மெம்பரேன். இப்போ இன்னர் மெம்பரேன் என்னவா இருக்கு? ஸோ இது எதோட தகவல் அப்படின்னா அவுட்டர் மெம்பரேனோட தகவல். இன்னர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா இருக்கு அப்படின்னா செமி பர்மியபிள். என்ன நேச்சர்ல இருக்கு? செமி பர்மியபிள். இதுலயும் வந்து பார்த்தா என்ன இருக்கு? the same things. what are the things? protein, lipid and enzymes. protein, lipid and enzymes இருக்கு. ஆனா இந்த புரோட்டீனும் லிப்பிடும் சேர்ந்து நல்லா கவனிங்க, புரோட்டீன், லிப்பிட், என்சைம்ஸ் இருக்கு. ஆனா புரோட்டீனும் லிப்பிடும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 80% வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இது வழியாகவும் மெட்டீரியல் என்ன பண்ணும்? அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகி இன்னர் மெம்பரேனுக்குள்ள போகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க முடிச்சிட்டோம். மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்னா என்ன எழுதுவீங்க? அவுட்டர் மெம்பரேனை பத்தியும் இன்னர் மெம்பரேனை பத்தி எழுதுவீங்க. அதோட திக்னஸ் சொல்லுவீங்க. அது எதனால ஆயிருக்குன்னு சொல்லுவோம். புரோட்டீன், என்சைம்ஸ் அண்ட் என்சைம்ல புரோட்டீன், லிபிட் அண்ட் என்சைம். அந்த ஸ்பெஷல் புரோட்டீனுக்கு என்ன பேரு? போரின். அந்த போரின் தான் உள்ளுக்குள்ள மாலிகூல்ஸ் அலோவ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க சொல்லுவீங்க. ஃப்ரீலி பெர்மியபிள் சொல்லுவீங்க. இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்கு? செமி பெர்மியபிளா இருக்கு. திஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் புரோட்டீன், லிபிட் அண்ட் என்சைம்ஸ். பட் புரோட்டீன், லிபிட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 80% இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுவீங்க. இதோட என்ன முடிஞ்சிருது? மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் முடிஞ்சிருது. ரெண்டாவது பாயிண்ட்க்குள்ள நம்ம வரோம், மேட்ரிக்ஸ். சாரி, செகண்ட் பாயிண்ட் கிறிஸ்டேக்குள்ள வரோம். கிறிஸ்டேனா என்ன சார்? இந்த பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா எப்படி ஃபோல்ட் ஆயிருக்கு. மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணிருக்கு? அப்படியே ஃபோல்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்டே. ஃபோல்ட் ஆயிருக்கு அந்த விஷயத்துக்கு என்ன பேரு? கிறிஸ்டே. இப்போ இது ஏன் சார் கிறிஸ்டே அப்படி ஃபோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ், டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ். இப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் கிறிஸ்டே ஃபோல்ட் ஆயிருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்படி மடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிறைய ஸ்பேஸை வந்து என்ன பண்ணோம்? நமக்கு ஃப்ரீயா கொடுக்கும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஒரு ஃபுல் பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுல் பேப்பர் நீட்டமா இருக்கிறது வந்து இடத்துல ரொம்ப அடிக்கும். ஆனா அதை மடிச்சு வச்சிருந்தோம்னா என்ன பண்ணலாம்? சின்ன காகிதமா கொண்டாந்துட முடியும்ல. ஸோ அது மாதிரி ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இன்னர் மெம்பரேன் என்ன பண்ணிருக்கு? மடிஞ்சிருக்கு. இந்த ஃபோல்டுக்கு தான் என்ன பேரு? கிறிஸ்டே. ஃபோல்டுக்கு என்ன பேரு? கிறிஸ்டே. இந்த கிறிஸ்டேவை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டே என்ன பண்ணிருக்கு? மடிஞ்சிருக்கு. அதனால ஸ்பேஸ் வந்து அதிகமா கிடைக்குது. இப்போ அந்த கிறிஸ்டேவில் அந்த மடிஞ்சிருக்கிற இடம் இருக்கு இல்லையா? அதை என்ன சொல்றோம்? ஜங்ஷன்ஸ் வரும், கிறிஸ்டே ஜங்ஷன்ஸ். அந்த இடத்துல இன்னர் மெம்பரேன்ல பார்த்தா நிறைய புள்ளியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பந்து பாருங்களேன். இந்த பந்துல வந்து பாருங்க நிறைய அப்படி புள்ளியா இருக்கு பாருங்க. இருக்குங்களா? சொறி பிடிச்ச மாதிரி இருக்கா? சொறி பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? இப்போ அந்த ஒரு புள்ளி மாதிரியே என்ன பண்ணிருக்கேன்னா இன்னர் மெம்பரேன்ல நிறைய புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சிசோம். என்ன சொல்றோம்? ஆக்சிசோம் சொல்றோம். ஆக்சிசோமுக்கு இன்னொரு பேர் என்ன? F1 பார்ட்டிகல்ஸ். இந்த புள்ளியை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணோம்னா என்ன ஷேப்புக்கு இருக்கு? டென்னிஸ் ராக்கெட் மாதிரி இருக்கு. டென்னிஸ் விளையாடுவோம்ல, அந்த ராக்கெட் மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? ஸோ இந்த பேட் மாதிரி பாருங்க, மேல ஒரு ஹெட் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? F1 பார்ட்டிகல்ஸ் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்டாக் இருக்கு. அப்புறம் ஸ்டாக்கு கீழே என்ன இருக்கு? ஒரு பேஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால
அதை நம்ம என்ன சொல்றோம் F1 பார்ட்டிகல் சொல்றோம். சரி இதோட வேலை என்ன சார்? இப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை என்ன? ஏடிபியை உற்பத்தி பண்ணுறது. அப்போ ஏடிபியை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது? ஏடிபினா என்னங்க ஃபுல் ஃபார்ம்? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி மாலிகுல். அப்போ அந்த எனர்ஜி மாலிகுலை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் எது? ஆக்சிசோம். இந்த ஆக்சிசோம் எங்க இருக்கு? மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல. மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்கு? மடிக்கு இருக்கு, ஃபோல்டா இருக்கு. அதுக்கு என்ன பேரு? கிறிஸ்டே. அந்த கிறிஸ்டேல நிறைய டாட்ஸ் இருக்கு. அந்த டாட்ஸ்க்கு என்ன பேரு? F1 பார்ட்டிகல்ஸ். அப்ப அந்த F1 பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது? ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுது. அந்த பார்ட்டுக்கு என்ன பேரு? F1 பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஆக்சிசோம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ கிறிஸ்டே முடிச்சாச்சு, ஆக்சிசோமும் முடிச்சிட்டோம். கடைசியா நம்ம எங்க வரோம்? மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன சார்? இந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ள ஃபோல்டா இருக்குல்ல, இந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பேஸுக்குமே என்ன பேர் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேரு. மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஜெல்லி போர்ஷன். மேட்ரிக்ஸ்னா என்ன? ஜெல்லி போர்ஷன். அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் சார் இருக்கும் அப்படின்னா ரிபோசோம்ஸ் இருக்கு. என்ன ரிபோசோம்? 70s ரிபோசோம், சர்க்குலர் டிஎன்ஏ ஆர் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்றோம். சர்க்குலர் டிஎன்ஏ ஆர் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னா டிஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏ இருக்கு, டிஆர்என்ஏ இருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாம என்சைம்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு. அண்ட் அதர் ஸ்டோரிங் பார்ட்டிகல்ஸ். இது எல்லாமே கிறிஸ்டேக்குள்ள இருக்கு. அது மட்டும் இன்னொரு சைக்கிள் ஒன்று நடக்கும். என்ன சைக்கிள் அப்படின்னா கிரப் சைக்கிள். என்ன சைக்கிள்? கிரப் சைக்கிள். இந்த கிரப் சைக்கிள் நடக்கிறதுக்கான என்சைம்ஸ் எதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்குள்ளதான் இருக்கும். மறக்கக்கூடாது. ரிபோசோம்ஸ் இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும், டிஆர்என்ஏ இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும். கிரப் சைக்கிள் நடக்கிறதுக்கான என்சைம்ஸ் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளதான் இருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இதுவும் முக்கியம். உனக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம், 7 மார்க்ஸ்ல ஆட் ஆகி வரும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்க்குறோம். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னா அது எதை உற்பத்தி பண்ணுது? ஏடிபியை உற்பத்தி பண்ணுது. அதனால பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம். ஏடிபியை உற்பத்தி பண்றதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏடிபி ஃபேக்டரி ஆஃப் த செல் அப்படின்னு இருக்கு. இது 1 மார்க்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். தென் ஃபங்க்ஷன் நம்பர் 2, மெயின்டைன் த நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அயான். இதுவும் முக்கியமான 1 மார்க். நம்ம பாடியில இல்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கிற ஆர்கானிசத்தோட பாடியில கால்சியம் அயானோட கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றது யாரோட வேலையா இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இருக்கு. அடுத்த 1 மார்க். அப்புறம் அது மட்டும் இல்லாம பாடியோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஒரு செல்லுல உள்ள மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்றது, நடைமுறைப்படுத்துறது யாரோட வேலையா இருக்கு? மைட்டோகாண்ட்ரியோட வேலையா இருக்கு. திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது என்ன பண்ணலாம்? உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். திஸ் ஏரியா ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரெஸ்பிரேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்ப்போம்.